ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு உளுந்து வச்சு எப்படி பாயாசம் செய்யலான்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம், அப்புறம் கடலைப்பருப்பு 100 கிராம், வெல்லம் 100 கிராம், முந்திரி பருப்பு 10, பாதாம் பருப்பு 10, பொடிச்ச ஏலக்காய், அதுக்கப்புறம் தேங்காய் பால். இது மட்டும்தான் நம்ம தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். கேஸை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் போல் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நிறைய குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் போது நிறைய ஊற்றிக்கலாம். வயசானவங்க சாப்பிடும்போது ஒரு 2 ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. நமக்கு நல்லா இப்போ நெய் காய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், முந்திரி போட்டுக்கோங்க. ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிறது தான், ஸ்வீட் பண்ணும்போது நெய்யில் நீங்கள் பொரிச்சிட்டு அதுக்கு மேலே அப்படியே 1 by 1 நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த ஸ்வீட்டுமே டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் கார்னிஷிங் போடுறதோட இதை மாதிரி செய்யுங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ நமக்கு டேஸ்ட்டு தான் இம்பார்ட்டன்ஸ்னும் போது இதை மாதிரி செய்து இதுக்கு மேலே அப்படியே நீங்கள் 1 by 1 பாயாசத்தை செய்ய ஆரம்பிங்க. கார்னிஷிங் போடுறதால நமக்கு அதோட மனமோ அதோட டேஸ்ட்டோ பாயாசத்தில் இறங்காது. லைட்டாக மேலே பார்க்க தான் அழகாக இருக்கும். அதனால் ஸ்வீட் செய்யும்போது ஃபஸ்ட்டு நெய்யில் எடுத்த உடனே பாதாம், முந்திரி, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து கருப்பு உளுந்து வந்து நல்லா தோல் உளுந்து எடுத்துருக்கிறதால ஊற வச்சு 5 விசில் எடுத்து வச்சுருக்கேன். அதை மாதிரி நீங்கள் குழைய 5 விசில் எடுத்து வச்சாதான் வந்து பாயாசம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களுக்கும் சீக்கிரமாக ஜீரணமாகும். அதனால் நல்லா உளுந்து ஒரு 5 உளுந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுது. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், கருப்பு உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா நான் வெண்ணெய் மாதிரி நல்லா மசிய வேக வச்சுருக்கேன். இதை மாதிரி நீங்கள் வேக வச்சாதான் நல்லா ஜீரணமாகும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா தோல் உளுந்து நம்ம போடுறோன்னும் போது ஜீரணம் ஆகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமானது. அதனால் நல்லா அதை ஊற வச்சுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் எடுத்துட்டிங்கன்னா இதை மாதிரி நல்லா வெந்து போயிடும். ஸோ நம்ம உளுந்து எடுக்கும்போது நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேகாமல் எடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ஜீரணம் ஆகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் தோல் உளுந்து சேர்க்கும்போது நல்லா ஊற வச்சுருங்க 4 மணி நேரம். நல்லா ஒரு 6 விசில் விட்டு கூட நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது மாதிரி வேக வச்சதை இதை மாதிரி நெய்யில் ஒரு தடவை லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம வறுத்து போட்டு வேக வச்சாலும் இதை மாதிரி வறுத்தா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். நான் இப்போ வந்து பச்சையாக வந்து அதை அப்படியே ஒரு 6 விசில் விட்டு எடுத்திருக்கேன். இன்கேஸ் நீங்கள் நெய்யில் நல்லா பொரித்து போட்டு வேக வச்சு எடுத்து இதை மாதிரி செகண்ட் டைம் நீங்கள் போடும்போது அப்படியே போட்டு கூட பாயாசம் பண்ணலாம். ஆனால் நான் இப்போ வந்து நெய்யில் இதை பொரித்து எடுத்து செய்ய போகிறேன். ஸோ நீங்கள் பொரித்து வேக வச்சும் எடுக்கலாம், வேக வச்சு எடுத்ததை இதை மாதிரி நெய்யில் போட்டு பொரிச்சியும் செய்யலாம். ஸோ ரெண்டுமே உங்களுக்கு டேஸ்ட்டு ஒரே மாதிரி தான் வரும். என்ன ஒன்று, நம்ம தோல் உளுந்து எடுத்துருக்கிறதால இதை மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணும்போது அதோட பச்சை வாசனை போகும். இல்லை 100 கிராம் வெல்லம் அதில் போட்டுக்கோங்க. நல்லா கலந்து பார்த்திங்கன்னா நல்லா அல்வா பதத்துக்கு வருது. இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், ஒரு பிஞ்சு போல் சால்ட்டு, இந்த பிஞ்ச் போல் சால்ட்டு போட்டிங்கன்னா தான் இதோட ஸ்வீட்னஸ் பார்த்திங்கன்னா எடுத்து கொடுக்கும். எந்த ஸ்வீட் போடும்போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நீங்கள் சால்ட்டு மறக்காமல் போடுங்க. வெறும் நீங்கள் ஸ்வீட் செய்து சாப்பிட்டு பாருங்கள், அதில் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு செய்து சாப்பிட்டு பாருங்கள். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெறும் ஸ்வீட்டை மட்டும் நம்ம சாப்பிடும்போது ஒரு மாதிரி சப்புன்னு டேஸ்ட் இருக்க மாதிரி இருக்கும். கொஞ்சம் சுகர் போட்டு அந்த ஸ்வீட்டில் செய்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும். ஸோ அந்த டிஃப்ரெண்ட்டு நீங்கள் சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், நான் வந்து ஏலக்காய் வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 50 கிராம் போல் ஏலக்காய் போட்டுட்டு ஒரு கையளவுக்கு சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிங்கன்னா இதை மாதிரி ஏலக்காய் பொடி நல்லா தூளாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு பிஞ்சு போல் அப்படியே தூவிட்டிங்கன்னா வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணுங்கள், நல்லா சுண்ட காய்ச்சின பால் இருந்தால் ஊற்றிக்கோங்க, இல்லை தேங்காய் பால் இருந்ததுன்னா ஊற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லாத்துக்கும் ஸ்வீட்டுக்கு தேங்காய் பால் யூஸ் பண்ணுறதால நான் இப்போ தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் உளுந்து வந்து நிறைய பெண்களுக்கு வந்து மாத விளக்கு காலத்தில் நிறைய கொடுங்க. அந்த டைமில் வந்து அவங்களுக்கு முதுகு எலும்புலாம் வந்து பலவீனமாக இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து கரெக்டாக நிறைய இந்த மாதிரி கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து சேர்க்குறத விட இந்த மாதிரி கருப்பு உளுந்து வந்து அவங்களுக்கு நிறைய சேர்த்துக்கோங்க. அது வந்து சாப்பிட்ற இந்த டைமில் தெரியாது,
கொஞ்சம் நல்லா வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு இந்த டெலிவரி டைம் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாப்பிட்றதோட அதுக்கப்புறமா வந்து பிற்காலத்தில் பார்த்தா இந்த உளுந்தோட பலன்கள் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஸோ பெண் குழந்தைகள் வச்சுருக்கவங்க மறக்காமல் இது வாரத்தில் ஒரு நாள் இதை மாதிரி பாயாசம் அவங்களுக்கு செய்து கொடுங்க. இப்போ வந்து திக்காக எடுத்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். இதை ஊற்றின உடனே கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த சூடில் வந்து இந்த தேங்காய் பால் வந்து அப்படியே நல்லா இதில் மிக்ஸ் ஆகிடணும். சர்க்கரை போட்டு கூட செய்யலாம். என்ன ஒன்று, இப்போ நம்ம இது பாரம்பரியமான ஒரு தோல் உளுந்தில் செய்ய போகிறோம் பாயாசம் மாதிரி அப்படின்றதால நான் இன்றைக்கி வெல்லம் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் வந்து ஸ்வீட் செய்யும்போது நீங்கள் வெல்லமே போட்டுக்கோங்க. சில ஸ்வீட் வந்து தவிர்க்க முடியாது, இதுக்கு சர்க்கரை போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த மாதிரி ஸ்வீட்டுக்கு மட்டும் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வெல்லம் போட்டிருக்கேன். இது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ இன்றைக்கி இந்த பாயசத்தோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த தேங்காய் பால் வந்து அந்த தோல் உளுந்தோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி கொதிச்சிருக்கு பாருங்கள். அது வாசனை பார்த்திங்கன்னா நல்லா எடுப்பாக இருக்குது. இந்த பாதாமும் முந்திரியும் ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இதோடு சேர்ந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கு. நம்ம சிறுபருப்பு பாயசம் சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த டச் தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்ம ஒரு குழகுழப்பு டேஸ்ட் ஒன்று கொடுக்குது. உளுந்துன்றதால அந்த குழகுழப்பு டேஸ்ட் கொடுக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து இதை அரைச்சதுக்கப்புறம் நல்லா அதை வதக்கிட்டு அப்புறமா வந்து பாயாசம் வைங்க. குக்கரில் 6 விசில் வச்சா கூட இதில் போட்டு நெய்யில் வதக்கிட்டு அப்புறம் வச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்மியாக இருக்கும். ஸோ அது மட்டும் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் நீங்கள் கற்றுக்கணும் போது விஜி தியாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜி தியாக் சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் நம்ம காளான், இது கேரளாவில் பார்த்திங்கன்னா செய்யக்கூடியது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தடில் இது எப்படி செய்கிறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே பதிவிட்டிருக்க காளான், ஓலன், அவியல் எல்லாமே பார்க்க தவறாதீங்க. அடுத்து வரக்கூடிய எல்லா டிஷ்ஷும் பார்க்குறதுக்கு இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, பரவாயில்ல, இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியான மெத்தடில் எல்லா டிஷ்ஷும் எப்படி ஈஸியாக செய்யலாம் அதுதான் முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த ஈஸியான டிஷ்ஷெல்லாம் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கணும் போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தது சூப்பரான ஒரு காளான் சமைக்கும்போது சந்திக்கலாம். பாய்.